ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாப் நாச் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் 1 கிலோ ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி பிளட் இருக்கும். ஸோ அந்த பிளட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃபிஷ் வந்துட்டு குக் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது. அதுக்காகவே வந்துட்டு ஃபிஷ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த பிளட் மாதிரி இருக்கிற இந்த பார்ட்டை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ நான் ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதில் இருக்கிற அந்த பிளட் மாதிரி இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு 2-3 டைம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து நான் மசாலாலாம் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக ஒன்ஸ் லெமன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து 1 கிலோ ஃபிஷ் இருக்குது. ஸோ அதுக்கு நான் 1 லெமன் எடுத்துக்கிட்டேன். ஸோ 1 லெமன் பிழிஞ்சு நல்லா ஃபைனலாக ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட போடலாம். இல்லைன்னா உப்பு, மஞ்சள் தூள் கூட போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மசாலா அப்ளை பண்ணலாம். ஸோ வாட்டரை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தேவையான மசாலா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8 பூண்டு எடுத்துக்கோங்க. நான் பெருசுமாக எடுத்துக்கிறதுனால பார்க்க அதிகமாக தெரியுது. ஒரே அளவில் பெரிய சைஸில் 8 பூண்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 3/4 கிலோ ஃபிஷ்ஷுக்கு உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். நல்லா நம்ம பிடிக்கிற அளவு, ஒரு கைப்பிடி அளவு வந்து கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1½ ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1½ ஸ்பூன். ஸோ இதுதான் நான் 3/4 கிலோ ஃபிஷ்ஷுக்கு எடுத்துக்கிற மசாலா. உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகம் வேணும்னா நீங்கள் ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம். எல்லாமே சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நீங்கள் 1½ ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பைஸ் நான் அதிகம் சேர்க்க மாட்டேன். அதனால நான் வந்து 1 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ கறிவேப்பிலை, பூண்டு கூடவே நம்ம இதையும் ஜாரில் போட்டுடலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்துக்கேன். ஸோ நான் அளவு எடுத்துக்கிற இந்த ஸ்பூன்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டையும் இதுலேயே நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது திக்காக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி சேர்த்து இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபிஷ்ஷில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த மசாலா வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்பவும் லூஸாக இருந்தால் ஃபிஷ்ஷில் ஓட்டாது. ஸோ லேசாக தண்ணி சேர்த்துருக்கேன்னா சேர்த்து இதை நம்ம எல்லா ஃபிஷ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் 3/4 கிலோ ஃபிஷ் இருக்குது. 3/4 கிலோ ஃபிஷ்க்கு இந்த மசாலா கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸாலாம் இருக்காது. இதை இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஃபிஷ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து ஃப்ரை பண்ணுவேன். இல்லை நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மசாலா நல்லா வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து இறங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். 1 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. பேனில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான்
நான் டீப் ஃப்ரை பண்ண போறதில்ல. பேன்ல தான் ஃப்ரை பண்ண போறேன். ஸோ தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்தா போதும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷா எடுத்து நம்ம இதுல போடலாம். ரொம்பவும் அதிகமா ஆயில் சேர்த்துறாதீங்க. ஏன்னா அந்த ஆயில நம்ம வேற எதுக்கும் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ தேவையான அளவு ஃபிஷ் குக் ஆகுற அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு ஃபிஷ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அப்புறமா தான் இது வேகுறதுக்கு தேவையான அளவு நான் ஆயில் சேர்த்துப்பேன் எப்பவுமே. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துடலாம். இந்த மெத்தட்ல பண்ணாலே எனக்கு மசாலா ஃபிஷ்ஷோட நல்லா சேர்ந்து தான் இருக்கும். தனியா பிரிஞ்செல்லாம் போகாது. ஃபிஷ்ஷும் உள்ள நல்லாவே வெந்து தான் இருக்கும். வேகாமல்லாம் இருக்காது. ஸோ ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ நமக்கே தெரியுது நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அடியில கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்சா இருக்கு. ஸோ நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சைட்லயுமே ஃபிஷ் வந்துட்டு வெந்துரும். நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த எண்ணெயில வந்து அது நல்லா கொதிச்சு வேகும்போது சைட்லயும் வெந்துரும். நம்ம திருப்பி சைட்ல எல்லாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. ஸோ இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு சைடும் குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம நல்லா அங்கேயே வச்சு ட்ரைன் பண்ணிவிட்டு நான் ஒரு டிஷ்யூ போட்டிருக்கேன் பிளேட்டில். ஸோ எக்ஸஸாக இருக்கிற ஆயிலையும் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஆயில்லையுமே அதிகமாக மசாலா இல்லை. எல்லாமே ஃபிஷ்ஷில் நல்லா ஒட்டி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இருக்கிற மற்ற ஃபிஷ்ஷையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேம் வந்து எப்போவுமே மீடியம் லெவலில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு வேகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கருகி போயிடும். உள்ளே வந்து அந்த மசாலாலாம் குக் ஆகவே இல்லாமல் ஒரு மாதிரி பச்சையாகவே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை நான் ஃபிஷ் குழம்போட தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ஃபிஷ் குழம்பை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்க உடனே செக் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.